வணக்கம். பாரிங்கப்பட்டு ஷிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம குடியரசு 75வது குடியரசை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த 75 வருஷ குடியரசு நாட்டில் சத்தம் இல்லாமல் ஒரு இனம், ஒரு பாட்டாளி இனம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே வரப்படுது. அந்த இனம் யாருன்னு தெரியுமா? மீனவ சமுதாய மக்கள், கடலோர பாட்டாளிகள். அந்த மக்கள் இன்றைக்கி அரசியல், அதிகாரம் எல்லாத்துலேயும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் பேர் சும்மா ஒரு விரல் எண்ணக்கூடிய அளவில் ஊருக்கு அரசாங்க பதவியில் இருக்கலாம், அதிகார பதவியில் இருக்கலாம். ஆனால் மீனவ சமுதாய மக்கள் இன்னமும் மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் மற்றும் அரசியலிலும் வரவில்லை என்பதுதான் உண்மை, சத்தியமான உண்மையாகும். மீனவ பாட்டாளிகள், மீனவ சமுதாய மக்கள் எவ்வளோ பேர் கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பும் இந்த கடல் வளத்தை பெரிய அளவில் கொண்டுட்டு போய் சேர்த்து அந்த கடல் உணவுகளை விற்பனை செய்து, இந்த மீன்கள்லாம் விற்பனை பண்ணி பெரிய அளவு ஒரு வியாபாரத்தை உருவாக்கினா கூட அவங்க வாழ்க்கையில் பெரும்பான்மை பேர் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சில பேர் சீமெண்ணாக போய் கொஞ்சம் பேர் சீமெண்ணா அப்படி பண்ணி வெளிநாடு போயிடுறாங்க. மிச்ச பேர்லாம் இன்னும் சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி மீன்பிடி தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி படகு வியாபாரம், படகு வச்சுருக்கிறவங்க, இந்த படகு ஓட்டுறவங்க, அப்புறம் லான்ச் வச்சுருக்கிறவங்க, தோணி வச்சுருக்கிறவங்க, கட்டுமரம் வச்சுருக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த அளவில் எல்லாமே பெரிய லெவலில் இல்லைன்னு தான் சொல்லணும். அன்றாடம் அவங்க சம்பாதிச்சு அப்படி சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் தனித்தனியாக கடல் உழைப்பாளிகளுக்கு, அதாவது கடலில் போய் இந்த கடல் தொழிலுக்கு போகிறவங்க, மீன்பிடி தொழிலாளர்களுக்கு ஒரு நல வாரியம், அந்த படகு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல வாரியம், லாஞ்சி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நல வாரியம், இப்படி பல்வகை நல வாரியங்களை இந்திய அரசாங்கம் வச்சு அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அந்த மக்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்களாகவே வச்சிருக்கலாம்னு நினைச்சா அது தப்பு. அது குடியரசுக்கு மரியாதை இல்லை, இந்திய நாட்டு குடியரசுக்கு மரியாதை இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய அரசியல் தலைவர்களால் தான் முடியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் எவருமே இல்லைன்றது தான் வேதனையான உண்மை. அன்றைக்கி சுதந்திரம் வாங்கினோடனே ஏதோ ஓரளவுக்கு செஞ்சு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை அடுத்த தலைமுறையில் சரியான தலைமைகள் இல்லை. இதுதான் இன்றைக்கி இந்த நாட்டில் நடக்குது. இந்த நாட்டுடைய நிலைமை என்னன்னு கேட்டால், அரசியல்வாதிகளும் புகழ்ச்சிக்கும், தற்பெருமைக்கும், லஞ்சத்தை வாங்கிறதுக்கும், அதை கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் அதிகாரிகளும் அவங்களும் கை கோத்துக்கிட்டு இந்த நாட்டை கொள்ளடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த நாட்டை நல்வழிப்படுத்தணும், மனித ஆற்றலை பயன்படுத்தணும், எப்படிலாம் கொண்டு வரணும், அவங்களுக்குலாம் எத்தனையோ வேலைவாய்ப்புகள் எப்படிலாம் கொடுக்கணும், எவ்வளோ விஷயங்களை யோசிக்கலாம், செய்யலாம். அதற்கு மேலை நாட்டு கல்வி படிப்பு ஒன்றும் உபயோகப்படாது இந்த நாட்டுக்கு. புரியுதுங்களா? காந்தி என்ன சொன்னார்? கிராம ராஜ்யம்னாரு, கோ பேக் டு வில்லேஜ்.